வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போற ஒரு விஷயம் வள்ளலார் எழுதின திருவருட்பா. ஆமா, அதுல முதல் திருமுறை. முதல் திருமுறையில 6வது அத்தியாயம் குறை இறந்த 10. ம் அருமையான பகுதி. இதுல பாத்தீங்கன்னா 93ல இருந்து 102 வரைக்கும் ஒரு 10 பாடல்கள் இருக்கு. ஆமா. இதுல வள்ளலார் தணிகை மலையில இருக்கிற முருகப்பெருமான் கிட்ட தன்னோட மனசுல இருக்கிற கவலை, துன்பம் எல்லாத்தையும் சொல்லி அருள் கேட்கிறாரு. ம் ரொம்ப உருக்கமா இருக்கும். குறை இறத்தல் அப்படின்னாலே தன் தேவைகளை கஷ்டங்களை சொல்லி இறைவன் கிட்ட முறையிடுறது தான். சரி. இந்த பாடல்கள்ல வள்ளலாரோட அந்த ஆழ்ந்த பக்தி ஒரு பக்கம், ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா அவர் பட்ட கஷ்டங்கள், இறைவனோட கருணை கிடைக்காதாங்கிற ஏக்கம், இது எல்லாம் ரொம்ப தெளிவா தெரியும். இது வெறும் பாடல்கள் மாதிரியே இல்ல. இல்லவே இல்ல. ஒரு அடியவரோட உள்ள குமரல்னு சொல்லலாம். சரி, வாங்க இந்த உணர்ச்சிகரமான பாடல்களுக்குள்ள கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். போலாமே. முதல் பாடல், அதாவது 93வது பாடல், சீர்பூத்த அருட்கடலே கரும்பே தேனே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆமா, முருகனை எவ்ளோ அழகா புகழ்றாரு பாருங்க. அருட்கடல், கரும்பு, தேன், செம்பாகம், குலதெய்வம், கூர்வேல் அரசன், சாந்த குணம் கொண்ட மலை, தணிகை மலை கோமானு. ஆனா புகழ்ந்து முடிச்ச அடுத்த நிமிஷமே ஏழையின் பிழைக்கு அருள் செய்வாயோ, இல்லை இந்த பிழைய பார்த்துட்டு இப்படியே இந்த பிறவி துன்பத்துல விட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன், பாவியான என் பயன் தீராதே அப்படின்னு கேட்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலே இறைவனோட பெருமைய அடுக்கிட்டு அடுத்த கணமே தன்னோட சிறுமைய குறைய சொல்லி கருணைக்காக ஏங்குறாரு. ம் அதாவது இறைவனோட புகழ் பெருசா இல்ல ஏன் பிழை பெருசாங்கிற ஒரு தவிப்பு, கருணை கிடைக்குமா இல்ல கைவிடப்படுவோமாங்கிற ஒரு பயம், அது நல்லா தெரியுது. அடுத்தது 94வது பாட்டு, தீராத துயர்க்கடலில் அழுந்தி நாளும் தேங்கியழு தேங்கும் இந்த சேக்கு நீ கண் பாராத செயலென்னே. ஆமா. தன்னை ஒரு குழந்தையா சொல்றாரு. தீராத துன்பக் கடல்ல மூழ்கி தினமும் அழறனா, ஆனா இறைவன் ஏன் என கண்டுக்கவே இல்லைன்னு கேக்குறாரு. அந்த துயர்க்கடல்ங்கிற உருவகம் பாருங்க, துன்பத்தோட ஆழத்தை காட்டுது. உண்மைதான். அப்புறம் தன்னை சேய்க்கு, அதாவது குழந்தைக்கு ஒப்பிடுறது, அவரோட அந்த கையறு நிலை, பரிதவிப்பு எல்லாத்தையும் காட்டுது. பாவி என விட்டு விட்டாயோன்னு கேட்கும்போது அந்த வலி தெரியுது. பல நாள் நினது அருள் பார்த்து உளம் நைந்தனன்னு சொல்றாரு. ரொம்ப நாளா எதிர்பார்த்து ஏமாந்துட்டேன்னு சொல்றாரு. எனக்கு யாருமே இல்லைங்கிறாரு. இறைவனால கைவிடப்பட்ட மாதிரி உணர்ற ஒரு அடியவரோட வேதனை இது. இறைவனோட நோக்கம் என்னன்னு புரியாம தவிக்கிறதையும் சொல்றாரு பாருங்க. நின் கருத்தை தெளிந்திலேனே அப்படின்னு. அப்புறம் 95வது பாடல், தெளிக்கும் மறைப்பொருளே என் அன்பே என்றன் செல்வமே திருத்தணிகை தேவே. இங்கேயும் புகழ்றாரு. வேதங்களோட பொருள், என் அன்பு, செல்வம், தணிகை தேவன், மெய்ஞான நீதிக் கடவுள்னு. அரா மறுபடியும் இன்னும் அருளக் காணலியேன்னு வருத்தப்படுறாரு. வறுமை துன்பம், யமபயம், சரியில்லாத உறவுகள், இந்த மன அழுக்கு, மனச்சோர்வு இதெல்லாம் என்ன பண்ணுமோன்னு பயந்து கடைசியா என்ன சொல்றாரு? உன் திருவடிகளே உறுதுணை வேறு துணை உண்டோன்னு முடிக்கிறாரு. ஓ. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா பலவிதமான பயங்கள் வருது. உலகத்துல இருக்கிற வறுமை பயம், வாழ்க்கையோட முடிவான யம பயம், அப்புறம் ஆன்மீக ரீதியா பாவம், மனச்சோர்வுன்னு. ஆமா. இத்தனை கஷ்டத்துக்கும் ஒரே தீர்வு இறைவனோட திருவடிதான்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அடித்துணையே உறுதுணைங்கிற வார்த்தையில அது தெரியுது. இந்த கையிறு நிலையிலிருந்து அடுத்த பாடல்ல 96 கொஞ்சம் டோன் மாறுதே. உண்டாய் உலகுயிர்கள் தம்மை காக்க கண்டாயை ஏழைப்படும் துயரம் கண்டிலையோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இது ஒரு வாதம் மாதிரி இருக்கு. ஒரு தர்க்க ரீதியான கேள்வி. எப்படி? அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா உயிரையும் படைச்சு அதை காப்பாத்தி அதோட வினைகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற 12 கண்ணு இருக்கிற முருகனே, இந்த ஏழையோட துயரம் மட்டும் உனக்கு தெரியலையா? இது உன்னோட தணிக்க முடியாத அருளுக்கு சரியா? இது தர்மம் தானா அப்படின்னு கேக்குறாரு. தேவர்களும் தொழும் முதலே முக்திக்கு வித்தானவனேன்னு சொல்றாரு. ஆமா, எல்லாரையும் காக்கிற இறைவன் என்ன மட்டும் ஏன் கைவிடணும்? இது இறைவனோட கருணைக்கும் நீதிக்கும் பொருந்துமாங்கிற கேள்வியை எழுப்புறாரு. முருகனோட உயர்நிலையையும் தேவர் தொழும் முதல்வன் அவனோட எல்லா அறியற தன்மையையும் 12 கண்கள் கொண்டோய் சுட்டிக்காட்டி தனக்கும் கருணை காட்டணும்னு வேண்டாரு. சரி, அடுத்து 97வது பாட்டு, கையாத அன்புடையார் அங்கை மேவும் கனியே என் உயிரே என் கண்ணே பொய்யாத பூரணமே தணிகை ஞானப் பொருளேன்னு கூப்பிட்டு.
உன் பொன்னருளை இப்போ நான் பெற்றா உய்யாத குறை ஏதும் உண்டோன்னு கேக்குறாரு. அதாவது இப்போ கிடைச்சா போதும் எல்லா பிரச்சனையும் தீந்துருங்கிற மாதிரி. ஆமா, அந்த இப்பொழுதேற்கு எய்தல்ங்கிறது முக்கியம். இப்போ கிடைச்சா என்ன ஆகும்? துயரம் ஓடி போயிடும், யமன் பாசம் நீங்கிடும், உன் அடியார்களோட சேர்ந்து வாழ்வேன். அப்போ அந்த அருளோட உடனடி பலன்களை எதிர்பார்க்கறாரு. நிச்சயமா. துன்பத்திலிருந்து விடுபடணும், மரண பயம் போகணும், நல்லடியார் கூட்டத்துல சேரணுங்கிற ஆர்வம் தெரியுது. கடைசியா ஆருணை அல்லால் இன்று அருள் புரிவார் அப்படின்னு கேக்குறது முருகன் ஒருத்தர் தான் தன்னை காப்பாத்த முடியுங்கிற எண்ணத்தை இன்னும் வலுப்படுத்துது. ஆனா பாருங்க, இந்த நம்பிக்கை மறுபடியும் அடுத்த பாட்டுல 98ல கொஞ்சம் தளர்ற மாதிரி தெரியுது. வாய்க்கும் உனதருள் என்றே அந்தோ நாளும் வழிபார்த்திங் கிளைக்கின்றேன். உன்னோட அருள் கிடைக்கும்னு தினமும் வழிபார்த்து பார்த்து சோர்ந்து போயிட்டேங்கிறாரு. ஆமா, இது ரொம்ப இயல்பான ஒரு உணர்வு. காத்திருப்போட சோர்வு இளைக்கின்றேன் அன்னு வார்த்தை அதை காட்டுது. கொடிய நோய்கள் துயரங்கள்னு இதுக்கெல்லாம் இலகாகி மனசு நொந்து போயிட்டேங்கிறாரு. உன் அருளை பார்க்கவே முடியலன்னு புலம்புறாரு. உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியுது. நோய்க்கும் ஒரு துயர்க்கும் இலக்கானேன் நொந்தேன் இதெல்லாம் அது சொல்லுது. மறுபடியும் யமபயம் வருது. பாசத்தால் அழிக்கும் கூற்றுவன் வந்தால் அவனுக்கு என் சொல்வேன், துணை அறியாத ஏழை நான் என்ன செய்வேன்னு கேட்கிறாரு. ஆமா, அந்த மரணம் குறித்த பயம் அவரை விடாம துரத்துது. நிலைமை எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு காட்டுது. கடைசியா தூய குருவே தென்தணிகை சோதியே தொழும் அடியேற்கு இறங்காயோன்னு நேரடியாவே கருணைக்காக கேக்குறாரு. ரொம்ப உருக்கமா இருக்கு. அந்த தவிப்பு அடுத்த பாடல்ல 99ல இன்னும் ஒரு படி மேல போகுது. தன் குரலே கேட்கலையோன்னு நினைக்கிறாரு. ஆழாயோ துயரளக்கர் வீழ்ந்து மாழ்கி ஐயாவோ எனும் முறையை அந்தோ சட்டும் கேளாயோ. ஆமா, அந்த வரி ரொம்ப மனச தொடுற மாதிரி இருக்கு. துன்பக் கடல்ல மூழ்கி தவிக்கிறனே, என்ன ஆட்கொள்ள மாட்டியா? நான் ஐயாவோன்னு கதறது உன் காதுல விழவே இல்லையான்னு கேக்குறாரு. மற்ற அடியார்கள் சொல்ற உன் அருள் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கலன்னு ஒப்பிட்டு பாக்குறாரு. அப்புறம் யமன் வரும்போது, அதாவது அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நான் என்ன பண்ணுவேன், என்ன பதில் சொல்லுவேன், வெட்கப்பட மாட்டேனா, நானும் வேணும்னு கேக்குறது அவரோட மன வேதனையோட ஆழத்தை காட்டுது. ஆனா கடைசில பாருங்க, முருகனை ஒப்பில் மணியே தெந்தணிகை சுடரே என் அறிவே சிற்றின்ப வாழ்வேன்னு புகழ்றாரு. ஆமா, எவ்வளோ துன்பத்திலையும் முருகனை அறிவோடையும் ஆனந்தத்தோடையும் தொடர்பு படுத்தி பாக்குறாரு. 100வது பாடல், வாழ்வே நட்பொருளே நல்மருந்தே ஞானவாரிதியே தணிகைமலை வள்ளலேயான் பாழ்வேலை எனும் கொடியதுயருள் மாழ்கி பதைத்தையா முறையோனின் பதத்துக்கென்றே தாழ்வேன். இங்கேயும் புகழ்ச்சியோட ஆரம்பிச்சு வாழ்வே நற்பொருளே நல்ல மருந்தே ஞானக் கடலே தணிக வள்ளலேன்னு புகழ்ந்துட்டு, ஆனா நான் பாழான துன்பக் கடல்ல மூழ்கி பதைக்கிறேன் ஐயா, இது உன்னோட திருவடிகளுக்கு நியாயமான தேட்டு வணங்குறேங்கிறாரு. அந்த பாழ்வேளைங்கிற உருவகம் மறுபடியும் வருது. துன்பத்தோட தீவிரத்தை சொல்லுது. இத நீ அறியலையா? நாயான எனக்கு மட்டும் உங்ககிட்ட தயவு இல்லையா? நான் பாவிதானோ? இந்த பூமியில நான் அழிஞ்சு போவேன் என்ன ஒதுக்குறது நீதியா? அச்சோ, இங்க என்ன செய்வேன் அண்ணா அண்ணா அப்படின்னு முடிக்கிறாரு. இங்க பாருங்க, இறைவனோட நீதியையே கேள்வி கேட்கிறாரு. முறையோ நீதியையோ தனக்கு மட்டும் கருணை மறுக்கப்படுதோங்கிற சந்தேகம் நாயன் மட்டும் தயவிலையோ ரொம்ப வலுவா இருக்கு. ஒருவேளை நான் பெரிய பாவியா இருப்பேனோ, அதனாலதான் இப்படி கைவிடப்படுறேனோன்னு ஒரு எண்ணம். அந்த அண்ணா அண்ணாங்கிற கதறல் அவரோட முழுமையான கையேறு நிலையையும் அதே சமயம் இறைவன்கிட்ட இருக்கிற உரிமையையும் காட்டுது. அந்த அண்ணாங்கிற உரிமையான அழைப்பு அடுத்த பாடல்லையும் வருதே. அண்ணாவே நின்னடியை அன்றி வேறொரு ஆதரவின் கரியேன். இந்த மாதிரி உறவுமுறை சொல்லி கூப்பிடுறது எதை காட்டுது? அது இறைவனுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற அந்த சம்பிரதாயமான தூரத்தை தாண்டி ரொம்ப ஒரு நெருக்கமான தனிப்பட்ட உரிமையை காட்டுது. சரி, உன்னடியை தவிர வேற ஆதரவு அறியேன்னு சொல்றது அவரோட முழுமையான சரணாகதி. 100% இறைவனை நம்பியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நெஞ்சம் அழிந்துயர் புன்னுருகின்ற எனை பின்னும் வஞ்சர்பால் போய் முகம் பார்த்து அவர் முன் நின்று புலம்பி நிற்கச் செய்யாதே கொலாம் சொல்றாரு. அதாவது கஷ்டத்துல மனசு புண்ணாகி போன என்ன இன்னும் வஞ்சகர்கள் முன்னாடி முகவாட்டத்தோட நின்னு புலம்பும்படி செய்யாதேங்கிறாரு. ஆமா, இது ஒரு முக்கியமான விஷயம். அவரோட துன்பங்கிறது தனிப்பட்ட வலி மட்டும் இல்ல, அது சமூகத்துல ஒரு அவமானத்தையும் தருதுங்கிறத சொல்றாரு. அப்புறம் இவன் பாவிகளுக்கெல்லாம் படுபாவின்னு நினைச்சு என்ன தள்ளி விட்டுறாத, நான் ரொம்ப ஏழை, புகழ்பெற்ற தணிகையில இருக்கிற கோமானேன்னு வேண்டாரு. ஆமா, தன்னை ஒரு பழுபாவின்னு முத்திர குத்தி ஒதுக்கிட வேணான்னு தன்னோட ஏழ்மை நிலையையும் யான் மிகவும் ஏழை சொல்லி கருணைக்காக மன்றாடுறாரு. இவ்ளோ தூரம் இத்தனை பாடல்கள்ல
தன் கஷ்டங்கள், பயங்கள், கேள்விகள் எல்லாத்தையும் அடுக்கி வச்ச வள்ளலார் கடைசி பாட்டுல 102ல ஏக்தமான ரகமான கோரிக்கை வைக்கிறாருவே. ஆமா ஆமா, அதுதான் இதுல ஆச்சரியமான விஷயம். ஒரு பெரிய திருப்பம்னே சொல்லலாம். கோவேனல் தணிகை வரை அமர்ந்த ஞான குலமணியே குகனே சட்குருவேன்னு ஆரம்பிச்சு என்ன கேக்குறாரு? அரசனே, தணிகை மலை ஞானமணியே, குகனே, சட்குருவே, எல்லாருக்கும் தேவனேன்னு புகழ்ந்துட்டு என் விண்ணப்பம் ஒண்ணு இருக்கு, கேப்பையா? என் மனசுல எப்பவும் ஒண்ணு நினைக்கிற அருளை கொடுன்னு கேக்குறாரு. ஓ, இதுக்கு முன்னாடி சொன்ன கஷ்டங்கள், பயங்கள் எதையும் பத்தி பேசாம இறைவனை நினைக்கிற வரம் கேக்குறாரு. அதுதான் இதுல உச்சகட்டம். இதுக்கு முன்னாடி கேட்ட முறையீடுகள், இறைவனோட நீதிய பத்தின கேள்விகள், கைவிடப்பட்டோங்கிற பயம், இது எல்லாத்தையும் தாண்டி அவர் கடைசியா கேக்குற வரம் என்னன்னா, சிந்தைதனில் நினைக்க அருள் செய்வாய். பிரம்மன், திருமால், புலவர்கள், இந்திரன், சிவன் இவங்க எல்லாரும் போற்றுகிற உன்னோட திருவடியோட சிறப்ப எல்லாரும் வாழ்த்தி மகிழ்றாங்க. அதை நினைக்கிறதே குறிக்கோள்ங்கிறாரு. ஆமா, துன்பத்திலேருந்து விடுதலை கேட்கறத விட தேவர்களால வணங்கப்படுற இறைவனோட திருவடிகளை தியானிக்கிறதே உயர்ந்தது, அதுவே இலக்குங்கிற ஒரு நிலைக்கு அவர் சேர்றாரு. ஆக இந்த 10 பாடல்களையும் நாம பார்க்கும்போது வள்ளலார் முதல்ல இறைவனை புகழ்ந்து, அப்புறம் தன்னோட ஆழமான மனவேதனை, பயம் எல்லாத்தையும் கொட்டி இறைவனோட நியாயத்தையே கேள்வி கேட்டு முழுசா இறைவனையே நம்பியிருந்து கடைசியா அந்த துன்ப நிவாரணத்தையெல்லாம் தாண்டி இறைவனை எப்பவும் நினைக்கிற வரத்தை கேட்கறதுன்னு ஒரு பெரிய உணர்ச்சி பயணத்தையே மேற்கொள்றாரு. நிச்சயமா. அவரோட அந்த நேர்மை, மனசுல இருக்கிறது அப்படியே சொல்ற அந்த தன்மை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு அடியவரோட உண்மையான மனப்போராட்டத்தோட பதிவு. இதுல வெறும் தத்துவங்களா இல்லாம மனித அனுபவம், சந்தேகம், பயம், நம்பிக்கை, விரக்தி, உரிமை, பக்தின்னு எல்லா பரிமாணங்களும் வெளிப்படுது. ம். இது ஒருவேளை உங்களுக்கும், அதாவது லிஸ்னருக்கும் ஏதோ ஒரு வகையில இது தொடர்புதான் இருக்கலாம். நீங்களும் வாழ்க்கையோட கஷ்டமான நேரங்கள்ல இது மாதிரி கேள்விகளையோ தீவிரமான உணர்ச்சிகளையோ சந்திச்சிருக்கலாம். இருக்கலாம். இந்த குறையிறந்த 10 ஆன்மீக நூல்கள் எப்படி மனிதனோட ஆழமான உணர்ச்சிகளை படம் பிடிச்சு காட்டுதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இதோட மைய கருத்து என்னன்னா, வாழ்க்கையில தவிர்க்க முடியாத துன்பங்கள் வரும்போது இறைவனோட கருணையும் அவனை எப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதும் தான் உண்மையான அடைக்கலம். அப்போ சுருக்கமா சொன்னா இந்த குறையிறந்த 10ங்கிறது தணிகை முருகன் கிட்ட வள்ளலார் வச்ச ஒரு ரொம்ப உருக்கமான, ஆழமான, பல கட்டங்களை கடந்த ஒரு உதவிக்கான, அருளுக்கான விண்ணப்பம்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. ரொம்ப அழகா தொகுத்தீங்க. உங்களுக்கு கடைசியா ஒரு சிந்தனையை தூண்டுற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. வள்ளலார் பாருங்க, தன்னோட தனிப்பட்ட அவ்ளோ கடுமையான துன்பங்களை விவரிக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா அந்த துன்பத்தை பத்தி பேசாம இறைவனோட திருவடிகளை எப்பவும் நினைக்கிற வரத்தை கேட்கிற நிலைக்கு வரார். ஆமா. துன்பத்தோட தீவிரத்தை நல்லா உணர்ந்த நிலையிலையும் அதை நீக்குன்னு கேட்காம இறை நினைப்ப மட்டும் கேட்கறது எதை காட்டுது? ஒருவேளை இறை தியானத்துல முழுசா கவனம் செலுத்துறதுங்கிறது அந்த துன்பத்தோட தாக்கத்தையே மாத்திடுமா, இல்ல அதை தாங்கிக்கிற வலிமையை மட்டும் தருமா? இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா. வள்ளலாரோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த இந்த வரிகளை எங்க கூட சேர்ந்து அலசினதுக்கு ரொம்ப நன்றி.